Hi friends, welcome to my cooking my style. இன்னைக்கு நம்ம சேனல்ல குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஜாங்கிரி வீட்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஜாங்கிரி செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ள போயிடலாம் வாங்க. ஜாங்கிரி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நாம உளுத்தம்பருப்பு ஊற வைக்கணும். இந்த ஜாங்கிரிங்கிறது வந்து உளுத்தம்பருப்புல தான் செய்வாங்க. அதனால வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு மொட்டு உளுத்தம்பருப்புன்னு சொல்லுவாங்க. அது வந்து தோல் இல்லாத மொட்டு உளுத்தம்பருப்பு ஒரு கப் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போது இதோட தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவிக்கோங்க. அப்போ தான் அதில் தூசெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ இதை கழுவி எடுத்துக்கலாம். நான் 2 தடவை கழுவி எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், நல்லா கழுவிட்டேன். இப்போ இதோட ஊற வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது 2லேருந்து 2 மணி நேரம் ஊறினா போதும். ரொம்ப நேரம் ஊறணுங்கிறது அவசியம் கிடையாது. எப்போவுமே ஜாங்கிரி ரொம்ப நேரம் ஊறினா மாவு நல்லா ஃபுல்ஃபியாக வராது. அதனால் 2 மணி நேரம் ஊறினா போதும். இது 2 மணி நேரம் ஊறட்டும் இருக்கட்டும். இப்போ ஜாங்கிரிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துடலாங்க. ஜாங்கிரி செய்கிறதுக்கு நான் பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் ஆச்சு. உளுத்தம்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. நான் தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா சாப்பிட்டா ஊறி வந்துருக்குது. இது ஒரு கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு. ஒரு கப் உளுத்தம்பருப்பு பருப்புக்கு வந்துட்டு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை போதுமானது, சரியாக இருக்கும். இல்லை உங்கள் வீட்டு சர்க்கரை வந்துட்டு இனிப்பு கம்மியாக இருக்குன்னா நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். நான் 3/4 கப் அளவுக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தும் போது மனம் நல்லா இருக்கும். நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது தான் வந்து நெய் சேர்த்த போகிறோம். அப்புறம் ஏலக்காய் பொடி வந்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு வேணும்னா எசன்ஸும் கூட சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்துட்டு அது மனமும் டேஸ்ட்டும் இன்னும் சூப்பராக இருக்கும். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு நான் மீடியம் சைஸ் ஸ்பூனில் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அப்புறம் தண்ணி வந்துட்டு ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேங்க. ஆயில் வந்துட்டு பொரிக்க தேவையான அளவு. அப்புறம் ஆரஞ்சு ரெட் கலர் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு எடுத்திருக்கேன், ஃபுட் கலர். உங்களுக்கு எல்லோ கலர் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். அதே போல் லெமன் எடுத்திருக்கேன், தேவைக்கு சேர்த்துக்கலாம். நான் 3 ட்ராப் மட்டும் நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஜிலேபி ஜாங்கிரி சேர்த்துக்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பைப்பிங் பேக் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். அப்புறமா இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஜாங்கிரி செய்கிறதுக்கு வந்துட்டு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கத்தி இருக்குல்லங்க, இதை வந்து சூடு பண்ணிவிட்டு இந்த பாட்டிலோட அந்த ஓரத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். சூடு பண்ணி கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வரும். அப்புறம் இந்த சென்டரில் ஒரு மைகோதி வச்சு அதையும் சூடு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓட்டை போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல தான் கட் பண்ணணும். சுற்றிலும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மூடியோட அந்த கேப் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ மைகோதி வச்சு சூடு பண்ணி அதில் ஒரு சின்னதாக ஓட்டை போடுங்க. ரொம்ப பெருசாக போடணுங்கிறது அவசியம் இல்லை, சின்னதாக மட்டும் போட்டுக்கோங்க. பாருங்கள், ஏற்கனவே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், அந்த சுற்றிலும் அந்த இடத்துல கட் பண்ணியிருக்கேன். மேலே ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை போட்டிருக்கேன். அது வழியாக தான் நமக்கு வந்துட்டு ஜாங்கிரி சுத்தத்துக்கு மாவு வெளியே வரும். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஜாங்கிரி வந்துட்டு நம்ம எண்ணெயில் பிழியும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம இப்படி ஓப்பன் பண்ணி தான் செய்ய போகிறோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நாம் சர்க்கரை பாகு காய்ச்சிடலாம் ஜாங்கிரிக்கு. அதுக்கு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இந்த கடாய் வச்சுக்கிறேங்க. இப்போ கடாயில் நான் எடுத்து வச்சுருக்கேன் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அதே கப்பில் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள், தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ரொம்ப சூப்பரான வீட்லேயே ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் பன் வந்துட்டு போட்டிருக்கோம். கண்டிப்பாக போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதோட லிங்க் பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன் லிங்க்கு. கண்டிப்பாக போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள், இப்போ வந்து சர்க்கரை பாகு காய்ஞ்சிட்ருக்கு. இப்போ ஏலக்காய் பொடி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க.
அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கையில் ஒட்டுறப்ப தான் வரணும். அப்போ வந்துட்டு சர்க்கரை பாகு சரியாக இருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், லேசாக கொதிச்சிட்ருக்கு. இப்போ தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த லேசாக கையில் வந்துட்டு அந்த சர்க்கரை பாகு ஒட்டுறப்ப தான் இருக்கணும். பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ கடைசியாக வந்துட்டு ஒரு 3 ட்ராப் மட்டும் லெமன் ஜூஸ் விட்டுக்கிறேன். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, சர்க்கரை பாகு வந்து இதே மாதிரி இருக்கிறதுக்கு. ஒரு சிலது வந்துட்டு இந்த மாதிரி லெமன் ஜூஸ் சேர்த்துலைன்னா அவங்க எங்கேயும் கட்டியாயிடும் சர்க்கரை பாகு நம்ம ஜிலேபி போடும்போது. அதனால் இந்த வந்து லெமன் ஜூஸ் வந்து 3 ட்ராப் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை கலந்து விட்டு ஆஃப் பண்ணிடுங்க, அதனால ஆறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சு தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருக்கிற உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இதோட ஐஸ் வாட்டர் விட்டு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்தக்கூடாது, கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம ஜாங்கிரி பிழியும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். தண்ணி சேர்த்து ரொம்ப தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா எண்ணெய் ரொம்ப பிடிக்கும். அதனால கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. எப்போவுமே ஐஸ் வாட்டர் இல்லைன்னா ஐஸ் க்யூப்ஸ் போட்டு நீங்கள் அரைக்கும்போது நல்லா ஃபுல்ஃபியாக இருக்கும். பாருங்கள், நான் ஐஸ் வாட்டர் தான் விட்டு அரைச்சிருக்கேன். எவ்வளோ ஃபுல்ஃபியாக வந்திருக்குதுன்னு பாருங்கள். இந்த அளவு நைஸாக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு மிக்ஸியில் அரைச்சிக்கோங்க. அப்போ தான் மாவு வந்து சூடேறாமல் இருக்கும். பாருங்க, இப்போ அரைச்சாச்சு. இதோட 2 பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேங்க. உங்கள்கிட்ட எல்லோ ஃபுட் கலர் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இதையும் நம்ம வந்துட்டு சும்மா ஒரு சொத்து விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், சும்மா ஒரு சொத்து விட்டு மிக்சியில் விட்டு எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்துட்டு ஒரு பெரிய பவுலுக்கு மாற்றிக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற மாவை நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. போட்டு கிண்டக்கூடாது, லேசாக கையில் அப்படி ஒரே பக்கமாக நல்லா சுற்றிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி விரவி மட்டும் விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வேகமாக செய்யாதீங்க, கொஞ்சம் மெதுவாக சாஃப்டாக செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு மாவு வந்து அதே பதம் இருக்கும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். அது வந்துட்டு நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது ரொம்ப எண்ணெய் வந்து குடிச்சிரும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 1 கப் உளுத்தம் பருப்பு வந்துட்டு அதுக்கு வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு கரெக்டாக இருக்கும். ரொம்ப கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆயிரும், ஜாங்கிரி நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துருக்காங்களா, அதோட ஒரு பக்கம் ஓரத்தை மட்டும் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாக கட் பண்ணாதீங்க, குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க அந்த வாட்டர் பாட்டில் மூடி இருக்குல்லங்க, கேப்பை வந்துட்டு உள்ளே போட்டுக்கலாம். மேலே இருக்கிற மூடி கழட்டிட்டு அந்த உள் சைடு இருக்கிறத மட்டும் கவருக்குள்ளே போட்டுக்கலாம். பாருங்கள், உள் சைடு இருக்கிறது மட்டும் நான் கவருக்குள்ளே போட்டுக்கிறேன். போட்டுட்டு லாக் பண்ணிக்கலாம். அதோட சென்டர் பகுதி அந்த வாட்டர் பாட்டிலோட சென்டர் கரெக்டாக இருக்கணும், பார்த்து அதை வச்சுக்கோங்க. பாருங்கள், சென்டர் பார்த்து வச்சுட்டு நீங்கள் மூடி போட்டு நல்லா டைட்டாக லாக் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட பைப்பிங் பேக் இருந்தால் நீங்கள் பைப்பிங் பேக்கில் ஈஸியாக செஞ்சுக்கலாம். பைப்பிங் பேக் இல்லாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம செய்யும்போது. நார்மலாக அந்த ஜாங்கிரி சுற்றுறதுக்கு துணி வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்காது. அப்படி கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் இருந்தால் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பாருங்கள், நம்ம நல்லா டைட்டாக லாக் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன், அதில் இந்த பேக்கை வந்துட்டு உள்ளே வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா உள்ளே வச்சிடுங்க. வச்சுட்டு ஓரங்களையெல்லாம் லேசாக அமுத்தி விட்டுக்கிறேன். இப்போ மாவு வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக லேசாக வந்துட்டு நெய் அப்ளை பண்ணிக்கலாம். மாவு வந்து நம்ம பிழியும் போது ஒட்டாமல் வரும், அதுக்காக. இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற உளுத்த மாவு சேர்த்துக்கலாங்க. தேவைக்கு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நான் ஒரு 3 கரண்டி அளவுக்கு மட்டும் உளுத்த மாவு சேர்த்துக்கிறேன்.
உங்ககிட்ட அதாவது வீட்டில் நம்ம வாங்கின ஆயில் கவர் இருந்தாலோ அந்த மாதிரி இருந்தாலும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதை வந்துட்டு நீங்கள் ஜாங்கிரி போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஜாங்கிரி சுற்றும் போது ரொம்ப ஈஸியாக வரும். இது போலையும் செய்யலாம். இதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இந்த கவரை எடுத்துகிட்டு நம்ம ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட்டாக சுற்றிக்கலாம். அப்போ வந்து நம்ம பிழியும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நல்லா நான் டைட்டாக ரப்பர் பேண்ட் போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், இந்த ஓட்டை வழியாக தான் மாவு வெளியே வரும் ஜாங்கிரி சுற்றுறதுக்கு. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி வந்துட்டு அகலம் கம்மியாக இருக்கிற பேன் வச்சுக்கிறேன். அதே லேசாக ஹீட் ஆன உடனே தேவைக்கு வந்துட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பாருங்கள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் நெய் சேர்த்துக்கிறேன். இது நெய் சேர்த்தும் போது மனம் வந்துட்டு ஜாங்கிரி மனம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக உங்களுக்கு பிடிக்கலைன்னா சேர்த்தணுங்கிறது அவசியம் இல்லை. பாருங்கள், நெய் வந்து கரைஞ்சிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஜாங்கிரி வந்துட்டு பிழிஞ்சிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 ரவுண்டு சுற்றணும். இந்த மாதிரி 2 ரவுண்ட் சுற்றிட்டு நான் இந்த மாதிரி சுற்றுற மாதிரி சுற்றிக்கோங்க. இல்லை உங்களுக்கு இப்படி வரலைன்னா நார்மலாக நீங்கள் எப்படி சுற்றுவீங்களோ அந்த மாதிரி சுற்றிக்கோங்க, அதுவும் ஓகே. இப்போ வந்துட்டு இது ஒரு ஓரத்தில் தள்ளி விட்டுட்டு அடுத்த ஒரு ஜாங்கிரி சுற்றிக்கலாம். இது வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இது நான் இப்போ மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வரும். பாருங்கள், இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு அப்பப்போ 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக விடுங்க. இது கண்டிப்பாக உங்கள் குழந்தைகள் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனாலேயே அடிக்கடி செய்வோம். பாருங்கள், 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா மொறுமொறுன்னு வந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா அந்த ஆயில் வந்துட்டு அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கின பிறகு தான் நம்ம எடுக்கணும். பாருங்கள், பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். ஆயிலேருந்து எடுத்துகிட்டு நம்ம அப்படியே நேரடியாக சர்க்கரை பாகுக்குள்ளே போட்டுக்கலாம். இது வந்து குலாப் ஜாமுன் மாதிரி ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. போட்டுட்டு திருப்பிட்டு மறுபடியும் லேசாக அமுத்தி விட்டுட்டு நீங்கள் அப்போமே எடுத்துடணும். ரொம்ப நேரம் ஊற விடணும்னு அவசியம் இல்லை. இப்படி செஞ்சால் தான் உங்களுக்கு அப்படியே மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும். நீங்கள் அப்போமே பார்த்தீங்கன்னா சர்க்கரை பாகில் நல்லா ஊறிடும். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு இல்லை, போட்டுன்னு எடுத்துருங்க. பாருங்கள், இப்போ நம்ம எடுத்தாச்சு. இதே போல் இன்னொன்று இருக்கிற ஜாங்கிரியும் நம்ம வந்துட்டு இதே போல் சர்க்கரை பாகில் போட்டு எடுத்துக்கலாம். பபிள்ஸ் எல்லாம் அடங்கின பிறகு எடுத்துக்கோங்க. பாருங்கள், எடுத்துட்டு நம்ம சர்க்கரை பாகுக்குள்ளே போட்டு டிப் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் லேசாக டிப் பண்ணிட்டோன்னு நீங்கள் வந்து வெளியே எடுத்துடுங்க. பாருங்க, நம்மளோட சூப்பரான ஜாங்கிரி ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக எல்லா குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதே போலவே நம்ம எல்லா ஜாங்கிரியும் சுற்றிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வந்துட்டு செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த அளவு சுற்றிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப பெருசாக சுற்றினாலும் நல்லா இருக்காது. மீடியம் சைஸில் சுற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க. நான் பார்த்தீங்கன்னா 4 சுற்றிருக்கேன். சுற்றிட்டு திருப்பி அப்பப்போ திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. நம்ம சேனல் இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய ரெசிபிஸ் வந்துட்டு போட்டிருக்கோம். அதோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள், நான் கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, அதே சமயம் நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்குது. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்தாச்சு. ரொம்ப சூப்பரான ஜாங்கிரி
வீட்டிலேயே நீங்களும் செய்யலாம். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.